வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள், உலக தற்கொலை தடுப்பு தினம், வேர்ல்ட் சூசைடல் ப்ரிவென்ஷன் டே. இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? தற்கொலைகளை தடுப்பது, விலைமதிக்க முடியாத மனித உயிர்களை பாதுகாப்பது. நண்பர்களே, எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய எண்ணிக்கை என்று. 40 வினாடிகளுக்கு ஒருவர் உலகில் எங்காவது தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு பெரிய போர் நடந்தால் கூட இவ்வளோ பேர் இறக்க மாட்டார்கள். ஆனால் தற்கொலை மனநிலை என்கிற இந்த போர், அது உலக மக்களை ஒரு அணு ஆயுதத்தை விட மிக மோசமாக கொன்று குவித்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1 மில்லியன் மக்களினுடைய உயிர் என்பது, அதாவது 10 லட்சம் பேர், 1 மில்லியன் மக்கள் வருடத்திற்கு இறக்கிறார்கள் என்றால் வருடம் முழுக்க இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. என்ன காரணம்? தனிமை உணர்ச்சி, மன அழுத்தம், கடன் தொல்லை, வறுமை, இன்னும் சொல்லப்போனால் வேலைவாய்ப்பின்மை, இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக, உடல் சார்ந்த நோய், இப்படி பல காரணங்களுக்காக தற்கொலைகள் நடக்கின்றன. இந்த தற்கொலை மனப்பான்மை என்பது இளைஞர்களிடம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பிரம்மாண்டமாக கற்பனை செய்து கொள்வது, அல்லது ஒரு பிரச்சனை வருகிற போது அதை எப்படி எதிர்கொள்வது என்றால் தெரியாமல் தவிப்பது. இதிலே இளைஞர்களுடைய தற்கொலையில் மிக முக்கியமான காரணியாக இருப்பது குடும்பங்கள். இதை சொல்வது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் குடும்பங்கள் இளைஞர்களிடம் ஏற்படுத்துகிற மன அழுத்தம், அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகள், அதே போல் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில குளறுபடிகள், குழப்பங்கள், உறவு சிக்கல்கள் காரணமாக குடும்பங்களுக்கு அஞ்சியோ, சமூக கௌரவம் என்கிற போலி அந்த ஒரு அழுத்தத்திற்கு அஞ்சியோ பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, ஆதரவற்ற தன்மை. அதாவது ஒரு உறவில் ஒரு சிக்கல் ஏற்படுகிற போதோ, அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போதோ, அதை சரியான முறையில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். இந்த உலகில் அப்படி பயப்பட வேண்டிய எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மனிதன் உயிர் வாழ்வதுதான் மிக மிக முக்கியமானது. இன்னொன்று, சமூகத்தை பற்றிய நம்முடைய அச்சங்கள் அனைத்தும் மிகையானவை. அவை அனைத்தும் நம்முடைய தலைக்குள் புகுத்தப்பட்டவை. அப்படி பார்க்கிற போது இதை பற்றிய ஒரு பார்வையை ஏற்படுத்துவது. இன்னொன்று, தற்கொலைகளில், அதுவும் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்வதில் இந்த கடன் தொல்லைக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆன்லைன் ரம்மி போன்ற விஷயங்களில் பணத்தை இழப்பது, பங்குச்சந்தையில் பணத்தை இழப்பது, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அதற்காக அதை கடனை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம். அதே போல் படித்த இளைஞர்களிடம் வேலைவாய்ப்பின்மை, அதாவது எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை, இதுவும் தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பள்ளி சிறார்களிடம் கூட இது இருக்கிறது. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எதற்கெடுத்தாலும் அதீதமாக உணர்ச்சி வசப்படுவது. இது இன்றைக்கு இளைஞரிடம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட தற்கொலை முடிவை எடுப்பது. இது வாழ்க்கை பார்வையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோளாறினையே காட்டுகிறது. தற்கொலை மனோபாவம் கொண்டவர்கள் நம் அருகிலேயே இருக்கலாம். அவர்களை நாம் ஆதரவளிப்பது முக்கியம். அவர்கள் தற்கொலை மனோபாவத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவற்றை சீர் செய்வது நம்முடைய கடமை. அதே சமயத்தில் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அதிதீவிர மனநிலைகள், அதிதீவிரமான மன அழுத்தம், இவற்றை புறந்தள்ளி ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்வென்னும் பரிசை நாம் பாதுகாப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் சந்திக்கிற பல நண்பர்கள் வாழ்வில் ஊக்கமும் உற்சாகமும் மற்ற இருப்பதை பார்க்கிறோம். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் கூட ஏதோ இருக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மிக குறைவு. நன்றாக இருக்கிறேன் என்று பெயருக்கு சொன்னாலும் பலருக்குள் ஒரு குறை இருக்கிறது. தனக்கு வாழ்க்கையில் இவையெல்லாம் கிடைக்கவில்லை என்றும், தன்னுடைய உயரம் மிக கூடுதல், அந்த இடத்திற்கு தான் போகவில்லை என்றும்,
எத்தனையோ திறமைகளிலிருந்தும் தன்னால் மேலே வர இயலவில்லை என்றும் வருந்துகிறார்கள். சிலருக்கோ வெவ்வேறு விதமான குடும்பம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த கவலைகள் இருக்கின்றன. கவலைகள் என்பவை இயல்பானவை, கவலைப்பட வேண்டாம் என்பதல்ல. கவலைப்படுகிற போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்னிறக்கம் என்பது, அதாவது ஆங்கிலத்திலே செல்ஃப் பிட்டி என்பார்கள், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்கிற எண்ணம் அடிப்படையில் பிழையானது. யாருக்கும், எந்த ஒருவருக்கும் மட்டும் அப்படியெல்லாம் நிகழ்ந்து விடவில்லை. எத்தனையோ பேர் நம்மை விட மேலே இருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் கீழேயும் இருக்கிறார்கள். இந்த மேல் கீழ் என்பது கூட நம்முடைய மனநிலை சார்ந்தது தான். நாம் துயரப்படுகிறோம் என்று கருதினால் துயரம் கூடுதலாக ஆகும். அந்த தன்னிறக்கம், அதை இப்படியும் சொல்லலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பார்கள். தான் மட்டும் இப்படி போய்விட்டோமே என்கிற அந்த தன்னிறக்கம் எங்கே இருந்து வருகிறது? தான் பெரியவன் என்கிற நிலையிலே இருந்து வருகிறது. தன்னுடைய திறமை என்ன, தன்னுடைய தகுதி என்ன, தனக்கு இவ்வளவும் வாய்த்திருக்க வேண்டும் என்கிற அந்த இடத்திலே இருந்து வருகிறது. அப்படி யார் ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். காரணம், வாழ்க்கை என்பது உயர்வும் தாழ்வும், இனிப்பும் கசப்பும் கலந்தது தான். எந்நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இன்று போல் என்றும் இன்பமாக இருங்கள் என்று வாழ்த்துவதெல்லாம் அந்த நேரத்து வாழ்த்தினுடைய மரபு சார்ந்ததே தவிர, எந்நேரமும் எந்நாளும் யார் ஒருவரும் மகிழ்ச்சியாகவே இருந்துவிட முடியாது என்கிற உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இரண்டும் கலந்தது தான். இன்னமும் சொன்னால், மிக ஆராய்ந்து பார்த்தால் இந்த வாழ்க்கை துயரமானது தான். இன்னாது அம்மை உலகம் என்று புறநானூற்றின் ஒரு வரி சொல்லும். இன்னாது என்றால் கொடுமையானது. இன்னாது அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இருக்கிறதே அது கொடுமையானது தான். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? இனிது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று அந்த பாட்டின் அடுத்த வரியை நமக்கு விடை சொல்லும். இந்த உலகம் துயரமானது தான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். அந்த துயரத்திற்குள் இனிமையை கண்டுபிடிக்க முடியுமா என்று பாருங்கள். ரோஜா செடி அழகானது, ஆனால் அதிலே முள்ளும் இருக்கிறது. ரோஜாவை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது, முள்ளும் இருக்கிறது என்கிற உணர்வு வேண்டும். அதற்காக ரோஜாவை விட்டுவிட்டு முள்ளையே பார்த்து கொண்டிருக்கிறவன் முட்டாள் இல்லையா என்று கேட்பார்கள். நீங்கள் இரண்டையும் பார்க்க வேண்டும். முள்ளில் கை பட்டுவிடாமல் ரோஜாவை பறிக்க எவன் கற்றுக்கொள்ளுகிறானோ அவனே வாழத் தெரிந்தவன். இன்னாது அம்மை உலகம், இந்த உலகம் துயரமானது தான். ஆனால் அதற்குள் யாருக்கு இனிமையாக அதனை புரிந்து கொண்டு வாழ முடிகிறதோ அவனே புத்திசாலியாக இருப்பார். நமக்கு வாழ்வில் பல துன்பமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும், பல மகிழ்ச்சியான தருணங்களும் வந்திருக்கும். யார் புத்திசாலி என்றால், நடந்து முடிந்தவைகளில் எவையெல்லாம் நமக்கு துன்பம் தந்தவைகளோ, எவையெல்லாம் தீயவைகளோ, எவையெல்லாம் நம்மை துயரப்படுத்தியவைகளோ அவைகளை நினைத்து கொண்டே இருக்கிறவன் புத்திசாலி இல்லை. அவைகளை மறக்க கற்றுக்கொள்வதும், நம் வாழ்வில் வந்து போன இனிமையான தருணங்களை கவனத்தில் வைத்து கொள்வதும் நமக்கு இத்தனை வாய்த்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இந்த வாழ்க்கை வாய்க்கவில்லை. நாம் மிக நல்ல இடத்திலே இருக்கிறோம் என்று, இருக்கிறோமோ இல்லையோ அப்படி கருதி கொண்டால் இருக்கிற இந்த வாழ்வும் நேரமும் சுகமாக இருக்கும். எனவே தன்னிறக்கத்தையும் தற்பெருமையையும் தள்ளிவிட்டு இயல்பாக இருக்க கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. எனவே தான் புத்தன் சொன்னான், இயல்பாயிரு. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.